தமிழக அரசு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை, அப்போலோ மருத்துவமனை கூட்டாக வெளியிட்டிருக்கும் அறிக்கை குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மருத்துவர் சுமந்த் சி ராமன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு சுமந்த், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. வணக்கம்மா. ஒரு மருத்துவராக தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் இந்த அறிக்கையையும் முதலில் வெளியிடப்பட்ட அறிக்கையையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களது எண்ண ஓட்டங்கள் என்னவாக இருக்கின்றன? இல்ல, சில விஷயங்களுக்கு அந்த முதல்ல கொடுத்திருக்கிற அறிக்கைகளும் இதுவும் ஒத்து போகும் வகையில் இருக்கிறது. ஆனால் பல கேள்விகள் இன்னும் பதில் கிடைக்காம தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இப்ப நம்ம பார்த்தோம்னா அவங்க அந்த 4ஆம் தேதி அவர்கள் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மாரடைப்புக்கு பிறகு ரிவைவ் ஆனாரா இல்லையா அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்தவே இல்லை. இந்த அறிக்கையில கூட நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் எக்மோ இயந்திரம் பொருத்தப்பட்டது என்று சொல்லியிருக்காங்களே தவிர மீண்டும் அவர்களுக்கு அந்த ஹார்ட் பீட் கிடைச்சதா இல்லையாங்கிறது அதை பத்தி அவர்கள் தெளிவாக விளக்கவில்லை. அப்படின்னா அது ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன அடிப்படையில அவங்க மாலை 6 மணி அளவுல 5ஆம் தேதி பத்திரிகைகள்லாம் முதலமைச்சர் காலமாகிவிட்டார் என்ற செய்தியை போட்ட உடனே இல்லை, அது தவறான செய்தி அப்படிங்கிறது எந்த அடிப்படையில அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கேள்வி. ரெண்டாவது நியூரலாஜிக்கல் டெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் ரிச்சர்ட் பீல் நடத்திய அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அவர் அவர் கூட இருக்கிற அப்போலோ டாக்டரும் டாக்டர் பாலாஜி நினைக்கிறேன், ஆனால் யாராவது ஒருத்தர் அங்கு சொன்னது நல்லா நினைவு இருக்கிறது. அவங்களுக்கு அந்த இஇஜி போன்று டெஸ்ட் பிரெயின் ஃபங்க்ஷன் இருக்கிறதா இல்லையா, மூளை ஆக்டிவிட்டி இருக்கிறதா இல்லையான்னு பாக்குறதுக்கு எந்த டெஸ்டும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஆனா இதுல நியூரலாஜிக்கல் அசஸ்மெண்ட் செய்திருக்கிறோம், அதில் எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறது, எந்த விதமான ஆக்டிவிட்டி இல்லைங்கிற மாதிரி கூறப்பட்டிருக்கிறது. ஸோ பல விஷயங்களில் அவர்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிற அறிக்கைகளோடு ஒத்து போனாலும் மிக முக்கியமான ஒரு விஷயம் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்ரௌசியான ஒரு நிலையில மூச்சு திணறலுடன் அனுமதிக்கப்பட்டாருங்கிறது எந்த ஒரு பிரஸ் ரிலீஸ்லயும் அவங்க கொடுக்கல. ஃபீவர் வித் டிஹைட்ரேஷன் தான் முதல்ல கொடுத்தாங்களே தவிர அதுல அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியே முதல் முறையா நம்ம டாக்டர் ரிச்சர்ட் பீலுடைய பிரஸ் மீட்ல தான் நமக்கு தெரிய வந்தது. ஸோ முரண்பாடுகள் என்பது பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் கொடுத்த பழைய அறிக்கைகளுக்கு உடன் ஒப்பிடும்போது பல முரண்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் சந்தேகம் அளிக்கும் ரீதியாக பெரிய அளவில் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இது நிச்சயமா மேற்கொண்டு ஒரு ஒரு விசாரணைக்கு நடத்தும் பொழுது நிச்சயமா நமக்கு தகவல்கள் தெரிய வரும். ஏன் இவர்கள் பத்திரிகையில வர்ற செய்திக்கெல்லாம் அவங்க பதில் அளித்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்கோர்ஸ் நிறைய செய்திகள் இருக்கு. அந்த ட்ராமா அடிபட்ட மாதிரி எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கறதெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அது நிறைய பேர் அதை பத்தி பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. 22ஆம் தேதி செப்டம்பர் நடந்த சம்பவங்களை பத்தி நிறைய செய்திகள் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் தணிக்கும் வகையில் இந்த அறிக்கை அமையுது. ஆனால் 100% நமக்கு தெளிவு கிடைத்து விட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட அனைத்து அறிக்கைகளுமே கன்சிஸ்டன்டாக உள்ளன, அதாவது பொருந்தி போகின்றன அப்படின்னு தற்போது பேசிய திரு ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டிருந்தாரு. அதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்ல, நிச்சயமா இல்ல. அதாவது 2 விஷயம் நீங்க பார்க்கணும். மிக முக்கியமா அவங்க அட்மிட் ஆகி வெளிவந்த முதல் அறிக்கை ஃபீவர் மற்றும் டீஹைட்ரேஷன். மூச்சு திணறல் என்ற வார்த்தை அந்த பிரஸ் ரிலீஸ்ல கிடையாது. ஆனா இப்போ அவங்க சொல்றது மூச்சு திணறல் இப்ப இல்ல, அந்த ரிச்சர்ட் பீலுடைய பிரஸ் கான்பரன்ஸ்லயே ஒத்துக்கிட்டது மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அவங்க உடனடியாக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது செய்தி ஒண்ணு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் 6 நாட்கள் 7 நாட்களுக்கு பிறகு அவருடைய நிலைமை கொஞ்சம் மோசமடைந்தது. அதுக்கு பிறகு அவங்க டியூப் போட்டு அவங்கள வென்டிலேட்டர்ல போட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இது 28ஆம் தேதி அப்படிங்கறத அந்த மருத்துவர் கூறினாங்க. ஆனால் 29ஆம் தேதி மருத்துவமனையிலிருந்து வர்ற ரிலீஸ் அவருடைய சீஃப் மினிஸ்டர் இஸ் ஷோயிங் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படி பெரும் அளவுல பாதிப்பு ஏற்பட்டு ஒரு தானாக மூச்சு எடுத்துக்கொண்டிருந்தவர் இயந்திரத்தில் போடப்பட்ட பிறகு எப்படி அந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்க முடியுங்கிறத முழுமையாக சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டு விட்டன அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிரஸ் மீட்ல கொடுத்த தகவல்களுக்கும் இதுக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
பிரஸ் மீட்ல கொடுத்த தகவலும் சரி, தற்போது கூறப்பட்டிருக்கும் தகவலும் சரி, அதாவது தற்போது சற்று நிமிடங்களுக்கு முன்னர் திரு ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய போதும் 4ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் அவருக்கு கார்டியக் அரெஸ்ட் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரஸ் மீட் அப்போ மருத்துவர்கள் பேசும்பொழுது 24 மணி நேரம் எக்மோ சிகிச்சை அளிக்கப்படுவது வாடிக்கையானது, அதன் பின்னரே மருத்துவ அடிப்படையில் முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியிருந்தார்கள். இது எது மாதிரியான சந்தேகங்களை எழுப்புகின்றன? நீங்கள் குறிப்பிட்டது போல 5ஆம் தேதி மாலை அவர் முதலில் இருந்தார் என்ற அறிக்கை வெளிவருவதும், அது மறுக்கப்பட்டு அன்று இரவுதான் அவர் இறந்து போனார் என்ற அறிக்கை வெளிவருவதும் சந்தேகத்தை எழுப்பும்படியாக இருப்பது உறுதியாக எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, அதாவது அது வந்து ரெண்டு விஷயமா. அதாவது இவங்க 4:30 மணிக்கு 4ஆம் தேதி அவங்க கார்டியக் அரெஸ்ட் ஆகுது. அதற்கு பிறகு இவர்கள் அதை ரிவைவ் பண்றதுக்கு அவங்கள முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சியில் மீண்டும் இதய துடிப்பு வந்ததாக எந்த விதமான தகவலும் நமக்கு இல்லை. அப்போ இதய துடிப்பு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில இவங்க இந்த எக்மோ மெஷின்ல போடுறாங்க. ஸோ எக்மோ மெஷின்ல போட்ட பிறகு ஒரு கார்டியாக் ஷாக்ல இருந்து ரிகவர் ஆகிறதுக்கு ஒரு 24 மணி நேரம் அவகாசம் கொடுக்கறது வழக்கம். ஸோ அந்த 24 மணி நேரத்துக்கு பிறகு அவங்க மீண்டும் ஏதேனும் இருதய துடிப்பு வருகிறதா, வந்திருக்கிறதா, ஏதாவது மாற்றம் இருக்கிறதான்னு பார்க்கறது அதுதான் வழக்கம். ஸோ அந்த அடிப்படையில அவங்க 24 மணி நேரம் கழிச்சு பார்த்திருக்கிறாங்க. அப்போ இதய துடிப்பு இல்லை அப்படிங்கிறது. பட் ஆனால் இந்த 6 மணிக்கு எந்த அடிப்படையில அவங்க அந்த அந்த செய்திக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா ஒரு கேள்விக்குறி. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அவங்க மேற்கொண்டு மருத்துவ சிகிச்சை தொடர்வதில் எந்த விதமான ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற செய்தியை யாரெல்லாம் சொன்னீங்கிறதுல வந்து திரு ஓபிஎஸ் பேரும் வந்து இடம் பெற்றிருக்கிறது. ஸோ நிச்சயமா வந்து அது வந்து ஏன்னா அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா எய்ம்ஸ் மூலமாக வருகின்ற இணைப்பில் வந்து விளக்கங்களை வழங்கியமைக்கு நன்றி.